வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஐபிஎல் அல்லாத மேட்சுகளுக்கு ஐபிஎல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற மேட்சுகளுக்கு எல்லாமே எங்கள் ஃப்ரீ டீம்ஸ் ஜிஎல் மற்றும் எஸ்எல் டிப்ஸ் இதெல்லாமே கொடுப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபிஎல் குரூப் ப்ளே எப்போவுமே வருஷம் ஐபிஎல் குரூப் ப்ளே பண்ணுவோம். ஸோ அது குரூப் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ்டர்டே மேட்ச் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்தது. ஸோ கடந்த ஒரு சில போட்டிகளாக பெரிய லெவலில் வின் இல்லை அப்படிங்கிறபோது இந்த கேகேஆர் மேட்ச்சு சில அனலைஸ்கள் கரெக்டாக செக் பண்ணோம். ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, தொடர்ச்சியாக அதை முயற்சி பண்ணுவோம். வீடியோலையும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தகவல் தருவேன். ஸோ ஐபிஎல் வீடியோ பார்த்து மேக் பண்ணுங்கள். குரூப் பிளேயில் இல்லாதவங்க அடுத்த மேட்சஸ் வரும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே பப்ளிக்காக வரும். வருஷம் ஐபிஎல் மட்டும் பண்ணுறோம். இல்லைனா பிபிஎல் இது 2 மட்டும் தான் பண்ணுவோம் குரூப் ப்ளே. மற்றது எல்லாமே ஃப்ரீ தான் தேவைப்படுறவங்க. ஸோ ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப சந்தோஷம். வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே, இப்போது 17வது மேட்ச்சு சிஎஸ்கேக்கும் டிசிக்கும். இது மதியம் மேட்ச், மதியம் 3:30 மணிக்கு நடக்குது சிதம்பரம் சென்னை ஸ்டேடியத்தில். ஸோ அந்த மேட்ச்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சில சேஞ்சஸ் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே அதை எதிர்பார்க்குறாங்க. பட் சிஎஸ்கே கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது சிக்கல்களாக இல்லது சேம் லெவலோட கொண்டு போகிறது நிறைய நேரங்களில் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. இருந்தாலும் பிலீவ் பண்ணுறது தான் ஜிஎஸ்சியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2-3 தோல்விக்கு அப்புறமா பிளேயர்ஸ் அதுக்கு ஃபிட் ஆவாங்க. அவங்க என்னென்ன தவறு செய்கிறாங்க அதை திருத்துவாங்க அப்படிங்கிறது. புதுசாக ஒரு பிளேயரை கொண்டு வந்து ஸோ அவங்களுக்கு திரும்ப அவங்க சில விஷயங்கள் சொல்லித்தர வேண்டியது வரும். ஒருவேளை அந்த விஷயங்களை அவங்களால சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக என்ன சேஞ்ச் இருக்கும் சென்னையில் அப்படிங்கிறத யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் தேவன் கான்வே, ருத்ராஜ் ஓப்பன் பெஸ்ட்டாக இருக்கும், ரவீந்திரா ஒன் டவுன். ஸோ இந்த பாசிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீல் வைக்கிறாங்க. பட் தெரியல, நம்ம இதே லெவல் எடுத்து தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம சொல்லிக்கலாம். இங்கே ஸோ சிவம் துபே, கலீல் அகமதுக்கு இடையில் ஒரு இம்பேக்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு வரலாம். ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் சேம் லெவல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓரளவுக்கு சேஞ்சஸை பண்ணிட்டாங்க. நிகாம் ஆல்ரவுண்டரில் ஸோ அவருக்கு வேணால் ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போதைக்கு 11 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ இம்பேக்ட் லிஸ்ட்டில் யார் வந்தாலும் அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பேட்டிங் அப்படிங்கும்போது சர்மா அந்த இம்பேக்ட் லிஸ்ட்டில் வருவார். செகண்ட் பவுலிங் அப்படிங்கும்போது ஸோ சாய்ஸ் பெருசாக இல்லை. ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த லெவலுக்கு தான் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த பேட்டர்ன் பாசிபிலிட்டி பெருசாக ஒர்க் ஆகுதா அப்படின்னா பேட்டிங் பேஸ் பவுலிங் பேஸ்க்கு டிஃப்ரெண்ட் டினாரியாவில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் நம்ம பேட்டர்ன் பாசிபிலிட்டி நம்ம கொடுக்கல. பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக அந்த பேட்டர்ன் பாசிபிலிட்டி சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்துக்கலாம். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு 1 or 2 அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, அது அவ்வளோதான். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஏன்னா ஆன் டைமில் சேஞ்சஸ் இருக்குது, அதை பேட்டர்னை மாற்றுது, அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த லெவலுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். லெவல்ஸ் மாறும்போது பேட்டர்ன் கூட சேஞ்ச் ஆகலாம். ஸோ நேற்று நிறைய சேஞ்சஸ். ஸோ இந்த மேட்சும் சேஞ்சஸ் சிஎஸ்கே சைடு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஃபீல் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா பேட்டிங்கில் 3 பிளேயர் மினிமம், மேக்ஸிமம் 4 பிளேயர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் இருக்கும்போது மேபி சர்மா உள்ளே இருக்கார். அதே போல் சிவம் துபே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். ஸோ அப்போது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும். சென்னை பிச்சு தான் இங்கே பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணும். அதுவும் ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தாலும் மினிமம் 3 பேட்டர், மேக்ஸிமம் 4 பேட்டர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் அல்லது 3 பிளேயர். ஸோ இதுதான் சான்ஸாக இருக்குது இந்த மேட்ச்சுக்கு. ஸோ இதை கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கலாம். மினிமம் 2 பிளேயர், மேக்ஸிமம் 3 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். பவுலர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2லிருந்து 5 பிளேயர் வரைக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்குது. ஸோ மினிமம் 2, மேக்ஸிமம் 5 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது பேட்டர்ன் பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போது
கேட்டகரி வைஸாக அந்த டீம் ஜெயிக்கிறத பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் எனக்கு அந்த சாய்ஸஸ் கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம சொல்லுவோம். இது லெவல் மாறக்கூடாது, கவனமாக அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பிக் பண்ண பாருங்கள். பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சின்னதாக மாறும். ஸோ இங்கே விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் ஒரு பிளேயர் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து சென்னை லாஸ் ஆகிற மாதிரியான மேட்சஸ் எல்லாமே எம்எஸ்டி உள்ளே வருவார். நீங்கள் அதை நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி மேக் பண்ணுறீங்கன்னா எம்எஸ்டியை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ராகுல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு பிக் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். கன்ஃபார்ம் பிக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வருது. ரொம்ப சேஃபாக போகிறவங்க கொண்டு போய்க்கலாம். இப்போ போரல் ஒரு வேளை டிசி லாஸ் ஆகுதுன்னா அபிஷேக் போரலும், சென்னை லாஸ் ஆகுது அப்படின்னா எம்எஸ்டியும் உள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வின்னிங் டீமரோட விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற லாஜிக் உடையுது. இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. லாஸ் ஆகிற டீமோட கீப்பர் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ராகுலை பிக் பண்ணுறீங்கன்னா அந்த இதை கணக்கு எதுவும் பார்க்க வேணாம். ப்ளஸ் எம்எஸ் தோனியையும் போரலையும் பிக் பண்ணுற இடத்துல இந்த விஷயத்தை பார்த்துக்குங்க. அடுத்து பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 3 பிளேயரில் டெஃபினட்டாக 1 அல்லது 2 பிளேயர் கூட ஃப்ளாப் ஆக சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பர்சன்டேஜ் ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயம். ரைட். ஸோ அடுத்த விஷயங்கள், ஸோ எப்படி உட்கார வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, ஒரு வேளை சிஎஸ்கே வின் ஆகுது அப்படின்னா ரவீந்திரா மஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சிஎஸ்கே ஜெயிக்குது அப்படிங்கிறதுல ருத்துராஜையும் தாண்டி ரவீந்திரா இந்த மேட்ச் மஸ்ட்டாக இருக்க ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே. டிசி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஃபாப் அல்லது ஸ்டப்ஸ் 2ல் ஒரு பிளேயர் கன்ஃபார்மாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் வின் ஆகிற டீமுக்கான மஸ்ட்டு பிக் பிளேயராக இருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது இந்த லோ பர்சன்டேஜ் ப்ளஸ் லோ கிரெடிட் பிளேயர்ஸில் எப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, டிசி லாஸ் ஆகிற மாதிரியான டீமில் உங்களுக்கு அபிஷேக் போரல் நம்ம சொல்லியிருப்போம். அதே போல் ஜெயபிரகாஷ் மெக்கருக்கு கூட ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இது கன்ஃபார்மாக நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் ஓகேவாக இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்து சென்னை ஜெயிக்குது அப்படின்னா விஜய் சங்கருக்கான வாய்ப்பு கூட இந்த மேட்ச் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பேட்டிங் கேட்டகரியில் வின் அண்ட் லாஸை பொறுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல். ஸோ ஆஃப்டர்நூன் மேட்ச் 2 பேர்த்துக்கு ஆஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இந்த ஆஃப்டர்நூன் மேட்ச் எல்லாமே அக்சர் பட்டேல் நிறையா ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் கொஞ்சம் ஹாட்டான சுச்சுவேஷன் இருக்கும்போது விக்கெட்ஸ்கள் எடுத்து பார்த்துருக்கோம். ஜட்டும் ஸ்டிக் டு ஸ்டிக் போடுறக்கூடிய பவுலர்ஸ் 2 பேரும் வருவாங்களான்னா ஒரு சான்ஸ் இருக்குது. மஸ்ட்டாக ஒரு பிளேயர் வின் ஆகிற மாதிரி இருக்கும். வின்னிங் டீமோட பிளேயர்ஸை எந்த டீமுக்கு ஃபேவராக நீங்கள் போடுறீங்களோ அந்த டீமோட பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இப்போ சிஎஸ்கேக்கு ஃபேவராக போடுறீங்கன்னா ஜட்டு ரொம்ப மஸ்ட்டாக இருப்பார். அதே போல் டிசிக்கு ஃபேவராக டீம் போடுறீங்கன்னா அங்கே அக்சர் பட்டேல் மஸ்ட்டாக இருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கலாம். அதர் பிளேயர்ஸ் அப்படி பார்க்கும்போது ஒரு பிளேயர் ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 பிளேயரில் பட் ஸ்பின்னர்ஸை பேஸ் பண்ணி ட்ராக்கும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அஸ்வின், நிகாமில் ஒரு பிளேயரை. ஓகே. இது அவ்வளோதான். ஸோ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம 2 மினிமம் 2 மேக்ஸிமம் 5 பிளேயர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம். அதில் இம்பேக்டில் மேபி ஒரு பிளேயர் வர்றாங்க. ஒரு வேளை சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பேட் பிடிச்சதுன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லேயே ஒரு பிளேயர் இம்பேக்ட் போயிடுவார். அப்போ பவுலர்ஸ் என்றைக்கு ஓரளவுக்கு அந்த 3-4 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்கலாம். 4 பிளேயர் அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஒரு வேளை சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த பிளேயர்ஸ் அப்படியே இருப்பாங்க. டெஃபினட்டாக ஒரு 4 பிளேயர் வரைக்கும் கூட சான்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வின்னிங் லாஸிங்கை பொறுத்து முக்கியமான பிளேயர்ஸ் யாருன்னா, சிஎஸ்கே வின் பண்ணுதுன்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கமது பத்திரினா ஒரு பிளேயர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ 2 பிளேயர் வந்தாலும் வரலாம் ஒன் சைடாக மேட்சஸ் மூவ் ஆகும்போது. அதே போல் டிசி வின் ஆகுது அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு மிச்சில் ஸ்டார்க், குல்தீப் யாதவ். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவாங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். ஸோ 2 பிளேயரும் சேர்ந்து வருவாங்களா அப்படின்னா ஒன் சைடு மேட்ச்சுக்கு மட்டும் இது நடக்கும். மேபி ஈக்குவல் ஃபைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் குல்தீப் யாதவ் ப்ளஸ் முகேஷ் குமார். ஸோ அந்த மாதிரி
ஸோ அல்லது ஸ்ட்ராக் அல்லது மோஹித் சர்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்கிங் பண்ணலாம். பட் ஸ்பின்னர்ஸை பேஸ் பண்ணி ஒரு வேளை ட்ராக்கும் இருக்குன்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு சாய்ஸாக சென்னைக்கு ஃபேவர்னால் என் அகமதும், டிசிக்கு ஃபேவர்னால் குல்தீப் யாதவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆகிற மாதிரியான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும்போது கலீல் அகமது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் முகேஷ் குமார் அல்லது மோஹித் சர்மா ஒரு பிளேயர் மட்டும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். முகேஷ் குமார், மோஹித் சர்மாவில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து உங்களுடைய டீம் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஸோ யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கொடுத்தலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்லேருந்து பார்ப்போம். ஸோ இது சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரியும், சென்னை ஸ்டேடியம் அப்படின்னா சேப்பாக் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் சில விஷயங்கள் பிச்சை பேஸ் பண்ணியும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவே உங்களுக்கு உல்ட்டாவாகவும் நடந்திருக்கு. அதே விஷயத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா நிறையா ரன் வரும்னு நினச்ச இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் நிறையா விக்கெட்ஸ்கள் போன விஷயத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி சென்னை ட்ராக் அப்படின்னா நிறைய விக்கெட்ஸுகள் பெருசாக ரன் வராது அப்படின்னு யோசிக்கிற இடத்துலையும் நிறைய ரன் வர்றதை பார்க்குறோம். ஆன் டைம் ட்ராக்கை பேஸ் பண்ணிக்கங்க. இது வந்து கேஷுவலாக நம்ம எப்படி எடுப்போமோ, இப்போதைக்கு ஆல்ரெடி நம்ம ட்ராக் அப்படின்னா எப்படி இருக்கும் சேப்பாக்கம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். கேப்டன் சாய்ஸில் பவுலிங் கேட்டகரியில் என் அகமது, மரிஷா பத்திரினா 2 பேரும், அதே போல் டிசி சைடு வந்து குல்தீப் யாதவ், ஸோ முகேஷ் குமார் அல்லது மிச்சல் ஸ்ட்ராக். ஸோ இங்கே பேஸுக்கு வேல்யூ இருக்குன்னா மிச்சல் ஸ்ட்ராக் பக்கம் போங்க. இல்லை அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சாய்ஸாக முகேஷ் குமார் கூட அந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து பவுலிங் கேட்டகரியில் கேப்டன் சாய்ஸாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஆன் டைமில் இருக்கிற பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி எந்த டீம் அப்படிங்கிறதையும் ஃபேவர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கங்க. இப்போ ரெண்டு தான் கேப்டன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ சென்னைக்கு ஃபேவர்னால் 2 கேப்டன் கொடுத்துருக்கோம். ஸோ டிசிக்கு ஃபேவர்னால் 2 கேப்டன் பவுலிங்கில் கொடுத்துருக்கோம். அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இந்த ஃபாப் டு ப்ளஸ்ஸி டிசியை பொறுத்த வரைக்கும் ஃபாப் டு ப்ளஸ்ஸியும், சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரச்சன் ரவீந்திராவும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 2 பிளேயருக்குள்ளே கேப்டன் சாய்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்கள பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது தான். ஸோ இவங்க எல்லாமே கேப்டன் சாய்ஸில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? அங்கே ஸ்ட்ராக்கும் எடுக்கலாம். பட் வந்து நம்ம முகேஷ் குமார் பக்கம் போயிருக்கோம். ஓகேங்களா? இதான் கேப்டன் சாய்ஸ் பிளேயர்ஸ். சென்னைக்கு 4 பிளேயரும், அதே போல் டிசிக்கு 4 பிளேயர் எடுத்திருக்கோம். அக்சர் பட்டேல், ரச்சன் ரவீந்திரா பிச்சை பேஸ் பண்ணி ஆன் டைம் பிக்கிங் மாறுனா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் 4 பிக் வந்து பவுலிங், பேட்டிங் திரும்ப பவுலிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி இது இப்படியே தொடருச்சுன்னா பவுலிங் அல்லது பேட்டிங்கில் தான் கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி பேஸ் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு டீமுக்கும் 3 பிளேயர் தான் இருப்பாங்க. பட் ஆன் டைமில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது உங்களுக்கு ஆல்ரவுண்டரை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த 6 பிளேயரை யூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த 2 பிளேயர், இந்த 4 பிளேயர். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கான கேப்டனை எடுத்துக்கங்க. ஸோ ஒரு 2 கேப்டனுக்குள்ளே சுருக்கமாக 2 டீம்லேயும் ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் பேஸ் அப்படி யோசிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு இது 2 பேர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறதும், இல்லை உங்கள் சாய்ஸில் வேறு பிளேயர்ஸ் ஆன் டைம் லெவல்ஸை பேஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். அதே போல் பவுலிங் கேட்டகரியில் இந்த பிளேயர்ஸ் எடுக்கிறோம். பாஸ்ட் பவுலிங்க்கு ஃபேவர்னால் நீங்கள் பத்திரினா முகேஷ் குமார் அல்லது மிச்சல் ஸ்ட்ராக் அப்படி கேப்டன் சாய்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின் பேஸ் கிரவுண்டுனா குல்தீப் யாதவ், என் அகமது. ஸோ இப்படி ஒரு 2 கேப்டனை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது உங்களுக்கு ஒரு சில மேட்ச் ரொம்ப நல்லா கை கொடுக்கும். ஸோ எஸ்டர்டே மேட்ச் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில மேட்சஸ் வந்து ஆன் டைம் சேஞ்சஸ், பர்சன்டேஜ் விகிதங்கள் மாறுறது, பிளேயிங் லெவல் சேஞ்சஸ் இதெல்லாமே மாற்றிடும். பட் பெரிய அளவில் மாற்றம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வீடியோ படி இருக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக வந்து உட்கார வாய்ப்பு இருக்கும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது புரியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.